ஆ. தொடுகுழி அருமையான ஒரு சான்று அனுப்பிச்சீங்க. அத பார்த்தேன் நானு. அந்த சான்ற வந்து நான் YouTubeல போட்டு ஏத்தி இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ம். அந்த சரிங்கய்யா. அந்த குறைந்த நீரில் அதிக மகசூல். அதான் அந்த ராஜஸ்தான்ல நடந்த ம். சம்பவத்த நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க. ஆமா, 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 ஆமா. அது வந்து தமிழர்கள் கண்டுபிடிச்ச நாகரீகம் தான். புரியுதுங்களா? ஆமா. அதாவது வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும். அதுதான் அந்த கான்செப்ட் அங்க. புரியுதா? ஆம். ஆமா, 2வது ஆமா. வந்து அந்த தொடுபுழுதி கக்ஷா உனக்கு திருவள்ளுவர் அங்க திருவள்ளுவரோட கான்செப்ட் அங்க வருது. அந்த பல அதான். மடங்கு அது வந்து அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நானோ பார்ட்டிகளா மாறணும். அதாவது நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ம். பென்சில் எடுத்து கையில தொட்டு பாருங்க. ரூல் பென்சில் இருக்கு இல்லையா? ம், ம், ம். வணக்கம். ஐயா கேக்குது. அ ஐயா ரூல் கேக்குது. பென்சில் கையில ரூல் பென்சில் வச்சிருக்கீங்க. அந்த ரூல் பென்சில் எடுத்து ம். கையில தொட்டு பார்த்தீங்கன்னா, கையில கருப்பா மாறிருது. தெரியுமா உங்களுக்கு? இப்படியே தேய்ச்சு போய் கை கருப்பா மாறும். ஏன் கருப்பா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரூல் பென்சில் வந்து அவ்வளோ இல்ல சொல்லிருங்க. கோடிக்கணக்கான நுண்துகளால் ஆனது. ம். அதனால தான் நெகு நெகுன்னு இருக்கும் அது. புரியுதுங்களா? ம், 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 ம். அது வந்து எல்லாத்தையும் இழுக்கும். வெளிய இருக்கிற ஆற்றலவே உள்ள இழுக்கிற அளவுக்கு அந்த கிராஃபைட்டுக்கு தன்மை இருக்கு. அதத்தான் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் இப்போ. கண்டிப்பா. ஆராய்ச்சி பண்ணி செத்துப்போன பேட்டரிய வந்து 100 நாள் எரிக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ம், 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 அதாவது ம். பயன்படுத்த முடியாது. கடிகாரத்திலருந்து பயன்படுத்த முடியாது. கடிகாரத்தில ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 6 மாசம் ஓடும். அப்புறம் பார்த்தா அது ஓடாது. கழட்டி பார்த்தீங்கன்னா, அது நீங்க செத்து போச்சுன்னு நெனச்சு குப்பையில வீசிருவீங்க. ஆனா அது சாகல. ம், 50% ம். உயிரோட இருக்குது. ஆனா யாருமே அத பயன்படுத்தவே முடியாது. இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியுமே இந்த உள்ள இருக்கிற எனர்ஜி இதுவரைக்கும் 100% வெளிய எடுத்தது இல்ல. இப்ப நான் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கேன் அதைய. சூப்பர். அத கண்டுபிடிச்சோம்னா, எதிர்காலத்துல ஒரு ஒரு ம், பேட்டரி அது ஒரு எதிர்காலத்துல வந்து 100 வருஷம் உழைக்கிற பேட்டரி கண்டுபிடிக்க முடியும்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கற்பனை. அதாவது இதுல நான் கண்டுபிடிச்சுட்டேன் நானு. எதிர்காலத்துல ம், இந்த கெமிக்கலே இல்லாம இப்ப வந்து இது கெமிக்கல் பவர் இந்த கெமிக்கல் பவர வந்து என்ன பண்ணுதுன்னா, தங்கள்ட்ட பயன்படுத்திக்கிட்டு, வெளிய இருக்கிற ம். நைட்ரஜன உறிஞ்சு எனர்ஜியா மாத்துது இந்த கிராஃபைட். என்னால நம்பவே முடியல. ஓ! சூப்பர். அத கண்டுபிடிச்சு இப்ப பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்துல. சரிங்க. இங்கிலாந்துல அப்ளிகேஷன் போட்டாச்சு. போட்டு அப்ளிகேஷன் நம்பர் வாங்கிட்டேன். வாங்கி ஒரு ஒரு 1 மாசம் ஆச்சு. இங்கிலாந்துல சரிங்க. தான் ப்ரூவ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது என் பொண்ணு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா உண்மதான் அப்டின்ட்டாங்க அவங்கள. ஆமா. அதே மாரி இன்னொரு ஒரு என்ஜினியர செய்ய சொல்லியிருக்கேன். 2 நாளைக்கு நேத்து இன்னைக்கு செய்ய சொல்லியிருக்கேன். நானும் அத செஞ்சு பார்க்குறேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் ம், ரிப்போர்ட்ட நான் அனுப்ப போறேன். ஏன்னா இதுதான் பெரிய புரட்சி உண்டாக்கும். இப்ப என்ன பண்றேன்னா, ம், அந்த கிராஃபைட் கையில தொட்டீங்கன்னா, அ ரூல் பென்சில் தான் நீங்க நடராஜ் பென்சில், கேம்லின் பென்சில் எது வேணா இருக்கலாம். கையில தொட்டீங்க ம், கையில தொட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, கருப்பா மாறும். அதுல வந்து 1,00,00,000 துகள் இருக்கும் அதுல. ம், ம், அந்த அளவுக்கு அந்த மண்ணு தூளா மாறிடுதுன்னா, எனர்ஜி பூரா இழுத்து வச்சு தண்ணி கீழ கொண்டு போய் வச்சிரும். ம், ம். நீங்க கட்டுமுட்டியா ஓட்டி உழவே ஓட்டாம தண்ணி பாய்ச்சினீங்கன்னா, கீழயே இறங்காதுங்க. சூப்பர். 2 சேமிக்க வைக்காது. என்னது? இறங்கும். கண்டிப்பா. சேமிக்க வைக்காது. சூரியன் பட்டும் சொய்யின்னு உறிஞ்சிட்டு மேல போயிரும். இவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு சின்ன இடத்துல அந்த ராஜஸ்தான் அவருக்கு அதுக்கு பத்மஸ்ரீ விருதெல்லாம் குடுத்தாங்க. ஆ இவரு ஜனாதிபதி முன்னாடி ஒரு பரிசுலாம் குடுத்தாங்க. பார்த்தேன் அந்த வீடியோ 2 நிமிஷம் ஓடுது. ம், 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 ம். அருமையான விஞ்ஞானி. இயற்கையை உணர்ந்திருக்காரு. அப்ப இதுவரைக்கும் நீங்க வந்து இப்ப அக்ரிகல்ச்சர் வந்து எதுவுமே தெரியாது இல்லையா? அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலயோ, வேளாண்மை இந்த கண்டிப்பா. மாரி சயன்ஸே கிடையாது இல்லையா? கண்டிப்பா. யாருக்கும் தெரியாது. அவன் பாடத்த எடுத்து நம்பிட்டு வரவன் தானே. வெள்ளைக்காரனுடைய பாடத்த இப்ப முழுக்க இந்தியால படிக்கிறது பூரா எல்லாம் வெள்ளைக்காரனுடைய வீணா போன பாடத்த எடுத்து நம்ம படிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஆமா. படிச்சுட்டு இவன் வந்து பிஎஸ்சி அக்ரின்னு போடுறான். ஒரு மயிரும் அவனுக்கு தெரியாது. ஒரு கொத்துமல்லி தழைய கூட விவசாயம் பண்ண தெரியாதவன் வந்து அக்ரியா இருக்கான். முதல்ல கொத்தமல்லி தழை இதானே தெரியாது அவனுக்கு. கொத்தமல்லி சட்னி திம்பான். கொத்தமல்லி சட்னி வச்சு திம்பான். தோசையில வச்சு திம்பானே தவிர, கொத்தமல்லி எப்படி உற்பத்தி பண்றதுன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு அந்த ஃபீல்ட் ஒர்க்கே கிடையாது. அது வந்து படிக்கிறான், பாஸ் மார்க் வாங்கிக்கிறான், அக்ரி ஆயிடுறான். கவர்மெண்ட்ல உட்கார்ந்துட்டு சம்பளம் வாங்கி உட்கார்ந்துருப்பான். அந்த மாரி இருந்தவர் தான் நம்மாழ்வார். புரியுதுங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. அரசு ஊழியரா இருந்தவர் தான் இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு, பெஸ்டிசைடு கிடையாது. சூசைட்டார். பெஸ்டிசைடுங்கிறது வந்து அதாவது பெஸ்டிசைடு, சூசைடு நெறைய சைடு நெறைய வரும். இதெல்லாம் வந்து ஆள கொலை செய்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட பேரு தான். இந்த பெஸ்டிசைடுன்னா என்ன தெரியுமா? இன்னொரு உயிரை கொலை செய்வதுன்னு தான் அர்த்தமா அதுக்கு. ஆமாமா. அதான் இப்ப இப்ப மருந்து சாப்பிட்டா சாவறான்ல. அதேதான். சரி இப்ப நான் வர்றேன். இந்த தொடுபுழுதி ம். கற்றா உனக்கின் பிடித்தெரிவு வேளாண்மை சாலப்படும்ங்கிறது அந்த ராஜஸ்தான் அந்த இவரு பண்ணியிருக்காரு. அது அருமையான சயின்ஸு.
ஆமா. அது அருமையான சயின்ஸ் அற்புதமா பண்ணியிருக்காரு அவரு. அத இப்ப கடைசில நிரூபிச்சிருக்காரு, வாங்கியிருக்காரு. தண்ணிய வந்து அப்படின்னா அதத்தான் இவரு கொஞ்சம் என்ன சொல்றாருன்னா, இவரு யாருங்க? நம்ம ஞானப்பிரகாஷ் என்ன பண்றாருன்னா, அதே தான் குழி 4 அடி வரப்பு உயர்த்த சொல்றாரு. ம், 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 சரி, ம். அதெல்லாம் சரி. மழையே இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க? மழையே மழையே இல்ல இல்லைன்னா அது என்ன பண்ண மழை என்பது யாரும் தீர்மானிக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா. சரி, அந்த ராஜஸ்தான் விஞ்ஞானி பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து புஞ்சை கட்டமைப்பு தான். அது வந்து ராஜஸ்தான்ல வந்து உலகத்திலே வந்து அதிக வெயில் இருக்கிற பகுதி ராஜஸ்தான் தான். இந்தியாவிலே வெயில் அதிகமா இருக்கிறது ராஜஸ்தான் தான். தண்ணீருக்கு பல கிலோமீட்டர் போயே ஆகணும் ரைட்டு. அப்ப அது புஞ்சை கட்டமைப்பு பண்ணியிருக்காரு. புஞ்சை பண்ணிருக்காரு. பண்ணி நிரூபிச்சிருக்காரு. இது பண்ணிட்டாரு. ஆனால் மழையே பெய்யலன்னு என்ன பண்ண போறீங்க? ஒரு 50 ஆண்டுக்கு மழை இல்ல, 10 ஆண்டுக்கு மழை இல்ல, 5 ஆண்டுக்கு மழை இல்லன்னு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல இல்லையா? ஒண்ணும் பண்ண முடியாதுங்கய்யா. இல்ல இன்னொரு விஷயம் பருவநிலை மாறிட்டு தானங்க இருக்கு. இப்ப அதான் அந்த மரங்கள் வளர்க்கறதன் மூலமா அந்த நீராவி போக்குறத அதானே இல்ல அவங்க அது சொல்றாங்க. வேற. விண்வெளியினுடைய தன்மை வேறங்க. நீங்க பூமியினுடைய பூமியினுடைய பூமி சுழல்வதும், பூமி தன் நிலையை மாத்துகிறதுல விண்வெளியினுடைய தாக்கம் தான். புரியுதுங்களா? இல்ல அதாங்கய்யா மழையே இல்லன்னா அப்புறம் தண்ணியே இல்லல்ல. அததான். சூரியன் நிலை மாறுச்சுன்னா, பூமி நிலை மாறிருங்க. ம், ம். சூரியன் வந்து ரெட் ஜெயன்ட்டா மாறிட்டு வருதுங்க. நாளைக்கு கொஞ்ச நாள் 100,00,000 ஆண்டு போகும்பொழுது, பூமி பாலைவனா மாறிரும் அப்படிங்கிறது விஷயமே. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது சூரியன் என்ன பண்ணுதுன்னா, இப்ப நாம் இப்ப பேசுறது எல்லாமே ஒரு 1500 ஆண்டுகளுடைய காலக்கணிப்பு தான். ஒரு 2000 ஆண்டுகள் கண்டிப்பா. வச்சுக்கலாமே. திருவள்ளுவர் காலத்த வச்சுக்கலாம். 2000 ஆண்டுகளாக நம்ம பேசுறது. ஆனால், மிந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் ஆடி, ஆவணி, புரட்டாசியில மழை பட்டைய கிளப்புன்னு கிளப்பும். இப்ப எங்க போச்சுன்னா, ஆ கார்த்திகை மார்கழியில தான் லேசா மழை பெய்யுதே தவிர, தொடர் மழை இல்லாம போயிருது. கண்டிப்பா. இப்ப அதே மாறிடுது இல்லையா? ஆமா. இப்ப அதே ஐப்பசியில அடமழை போய் இப்ப கார்த்திகைக்கு போய் இன்னைக்கு தைக்கு போகுதுன்னா, அப்ப என்ன 1 மாசம் 1 1/2 மாசம் தள்ளி போகுது இல்லையா? ஆமா. இது மாறிட்டே போச்சுன்னா கடைசியில ஜனவரிக்கு போயிரும். எங்க போயிரும்? கடைசியில தை போயி புரட்டாசியில மழை பெய்ற தை அப்புறம் மார்கழி அ அப்படி போயிரும். மார்கழியில மழைங்கிற மாரி போயிரும். அப்படிதான் சொல்றாரு அவரு. யாரு நம்ம மழை நீர் செல்வராஜ் இருக்குல்ல, வானிலை அறிஞர் செல்வராஜ். அவரு தான் சொல்றாரு, "இனிமேல் நீங்க இந்த மாரி இதெல்லாம் சொல்லாதீங்க. அ ம், ம். மார்கழியில தான் மழைன்னு சொல்லி பழகுங்க. ஐப்பசியில இனிமே சொல்லாதீங்க" அப்படிங்கிறாரு. குமார். அறிவியல் நல்லா பேசுவாரு. அவரு இந்த மாரி நீங்க நினைக்கிற மாரி ஆடி ஆவணில கிடையாது. கார்த்திகை, ம். மார்கழியில தான் மழை. அப்புறம் மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்புறம் இது கடைசியில எங்கேயோ போயிரும். அப்படின்னா, மொத்த சூழலும் மாறுதுன்னு அர்த்தம். அப்ப இத ம். வச்சு நீங்க விவசாயம் பண்ண முடியாது. ராஜஸ்தானா இருந்தா என்ன? அது காவிரி படுகையா இருந்தானா, இப்ப எங்க ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, பவானி படுகைங்க. பவானி. காவிரியில ம். கூட தண்ணி வத்து போகுமே தவிர, எங்க ஊர் பவானி ம். இருக்கு பார்த்தீங்களா? என்னைக்குமே வத்துறது இல்ல. அது ஓடிட்டு தான் இருக்குது. இப்ப பாருங்க அங்க காஞ்சு ம். போச்சுங்க. எங்க? இது காஞ்சு போச்சு. காவிரியில தண்ணி கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஆமா. ஒண்ணுமே இல்ல. நான் வந்து எங்க உட்காந்துருக்கேன். நான் வந்து காவிரிக்கு பக்கத்துல காவிரிக்கு எனக்கு 100 அடி 100 மீட்டர்ல தான் உட்காந்துருக்கேன் நானு. ஓ! சரி, 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 சரி. ஆ, காவிரி ஆ, ஆத்து ஆ. பாலம் தாண்டுனோனே நம்ம வீடு. புரியுதுங்களா? ம். சரி, சரி, சரி. பொண்ணு அங்க தானே வேலை செய்றாங்க. இதுல எஸ்ஆர்சில ம். தான் படிக்கிறேன். அங்க தான் உட்காந்துருக்கேன். ஆ. காவிரி ஆற்று பாலம் தாண்டி. சத்திரம் பஸ் சரி, ஸ்டாண்டு சரி. தான். அதான், அதான் புரியுதுங்கய்யா. தெரியும். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் ம், ம். காவிரி பாலம் தாண்டுனோனயே மேலே மேம்பாலம் இறங்கும். வலது பக்கம் திரும்பி வரலாம். அதுல இருக்கட்டும். இப்ப நான் தண்ணி நான் ம். பார்க்கறேன். நேத்து நான் பார்க்குறேன். அங்க தண்ணியே இல்ல. ஆனா ஒண்ணு அந்த பாலத்த விரிவாக்கம் பண்றாங்க. அதுக்காக தடுப்பணை போட்டுருக்கிறேன். அதுல தான் தண்ணி நிக்குதே தவிர, கொடிவே கோடிட்டு அதான் ஈரோட்டுல இருந்து தண்ணியே கிடையாது. ஈரோட்டுல இருந்து திருச்சி வர வரைக்கும் பூரா ஆமா. மணலாவே கிடக்குது. அந்த தண்ணியா சாக்கடை தண்ணி கொஞ்சம் கிடக்குறதும் தேங்கி கிடக்குறதும் சாக்கடை தண்ணி. ஆமா, சாக்கடை தண்ணி. அப்புறம் முக்கொம்பு போய் பார்த்தா அது நாறிட்டு கிடக்குது. முக்கொம்புல தண்ணி நின்னுட்டு இருக்கு. அது நாத்தம் சகிக்க முடியல. அது திருச்சியில இருக்க கழிவு பூரா அங்க தான் புனித நீர் ஆடுறது அங்க தான், கழிவ கொண்டு போய் தள்ளுறது அங்க தான். ஆமா, ஈரோட்ல இருந்து கரூர், ஈரோடு கழிவு, அப்புறம் கரூர் கழிவு, கரூர் அந்த பூரா நேரா காவிரி கிடந்து நிக்குது. அங்க வந்து கொம்பு ம். கொம்பு நின்னுட்டு இருக்கு. பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டுங்க. காவிரி ம். மேட்டூர் டேம் வந்து 45 அடி கீழ போயாச்சுங்க. சரியா? ஆமா. இது என்ன இதுல இது வந்து வர பண்ண எப்பவுமே ஜூன் 12ஆம் தேதி திறப்பாங்க. இப்ப ஜூன் 16 17 ஆயி போச்சு. இது திறக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. மழை வந்து கடுமையான மழை இல்ல. பேஞ்சுதே தவிர, நிறையற அளவுக்கு எங்கேயுமே பெய்யல. ஆமா. அதான் இந்த வருஷம் எல்னினோ ஆண்டுன்னு தானே சொல்றான். கடுமையான பஞ்சம் வரும்னு தானே சொல்றான். இந்த வருஷமும் அடுத்த வருஷமும். சரி. அப்ப நமக்கே இந்த நிலைன்னா, அப்புறம் மணப்பாறைக்கு எந்த நிலைன்னு பார்த்துக்கங்க. அப்பல்லாம் மழை இல்லாத பகுதி தாங்கய்யா.
அப்ப இங்க அப்படின்னா இந்த மானாவாரி இப்ப நீங்க பண்றதுல மானாவாரி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் தப்பிக்கலாம். இந்த தண்ணி கட்டுறது, இந்த கரும்பு நெல்லு போடுறது. சரி இப்ப இப்படியே மழை இல்லைன்னா ஞானப்பிரகாசர் பூமிக்கு தண்ணி எங்க இருந்து எடுப்பாரு அவரு? இல்ல அத மழையே இல்லன்னா குடிக்கவே தண்ணி இருக்காதே. அப்புறம் என்னத்த போய் பேசி? அப்ப ஞானப்பிரகாசம் கொள்கை அங்க அவுட்டா போகுதே. ஆமா. இப்ப எல்னினோ பத்தி யாருக்கு தெரியும்? அவருக்கு இந்த 2000 வருஷம் முன்னாடி தெரியுமா? தெரியாது. இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. அது பசிபிக் பெருங்கடல் ஏற்படுகின்ற மாற்றம்னு சொல்றான். அந்த பசிபிக் பெருங்கடல் இருக்கிற வெப்பம் அதாவது அந்த பக்கம் ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இங்க ஆசியா, மேல ஆஸ்திரேலியா இதெல்லாம் பார்த்தேன் நானு. அது நடுவுல ஏதோ கொஞ்சம் வெப்ப நீரோட்டங்கள் என்னமோ நடக்குது 2 டிகிரி ஏறுச்சுன்னா மொத்தமா கதை முடியுதுங்கிறான். சரி இருக்கட்டும். மொத்தத்துல விஞ்ஞானிகள் கதை சொல்றானே தவிர பிரச்சனைக்கு தீர்வு எஸ்கேபிசம் அதை தப்பிச்சு போறதானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி பேசுவோம் அப்படின்னு தான் வள்ளுவர் என்ன சொல்றாருங்கிறது அவர் பண்ணி பார்த்திருக்காரு. அதைத்தான் ஞானப்பிரகாசம். வள்ளுவர் கரெக்டா காலத்துல புடிச்சிட்டாரு. வள்ளுவர் காலத்துல பூமி வெப்பமையே கிடையாது இல்லையா? ம். ஆமா ஆமா. அது குளிர்ச்சியான காலம் அது வேற. ஆனா குளிர்ச்சியான காலம் அப்ப மக்களுடைய தொந்தரவு அதிகமா இருக்குமே தவிர மத்த பூமி நல்லா தான் இருந்திருக்கு. அது பூமி கெடணுங்க. ஏன் கெட்டாத்தாங்க புத்தி வரும். கண்டிப்பா. எனக்கு சோறு இல்லாதவன் சொன்னபடி கேட்பாங்கிற மாதிரி சோறு இல்லையா தானே சொன்னபடி கேட்பான். இப்பதான் எனக்கு எது ஒண்ணு போட்டுறான் இல்லையா? அதனால சோறு இல்லாத பார்ப்பான், சொன்னபடி கேட்பான். அவன் சோடியம் குடுமி சும்மா ஆடாதுங்க போது சோறுன்னு ஒரு இந்த போதைப் பொருள் கிடைக்காம இருந்தா தான் மூடிட்டு கம்முன்னு இருப்பானுங்க. அப்புறம் தான் சிந்திப்பானுங்க. அப்பதான் நோயற்ற வாழ்வை சிந்திப்பான். அப்பதான் உணவை குறைக்கிற பத்தி சிந்திப்பான். சும்மா 3 வேளை 7 வேளை போட்டுட்டே இருந்தா அப்புறம் அவனுக்கு திண்டு போட்டு பெருத்து போகுது இல்லையா? அப்ப அவன் லொல்லு தான் பண்ணுவான். கண்டிப்பா. இப்ப நீங்க ஏதாவது சொல்லி முடிக்கலாம். சொல்லுங்க. உங்க அறிவு சொல்லுங்க. அதாங்கய்யா நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, ம். இப்ப மக்களுக்கு அந்த மினிமலைஸ்ன்னு சொல்றான் பாத்தீங்களா? குறைந்தபட்சம். குறைந்தபட்சம் வள்ளுவர் அதான் சொல்றாரு. "எளிவறிந்து உண்பான்ங்கிறாரு." மினிமலைஸ் தான் சொல்றாரு. குறைந்தபட்சத்த தான் சொல்றாரு. ஆ. குறைந்த ம். குறைந்த தண்ணீரில எப்படி செழிப்பா இருக்கிறது? குறைந்த உணவுல எப்படி ஆரோக்கியமா இருக்கிறது? குறைந்த அது வருவாயில எப்படி பணக்காரனா நம்ம நம்முடைய தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிறது. ம். அப்ப அவர் சொற்பத்தில் எல்லா வாழ்வது எப்படி? குறைந்த தேவையில் வாழ்வது எப்படி? கரெக்ட். ஆமா. அவருடைய இது அதானே இருக்கு. அந்த ம் பணத்த எப்படி கையாளுவதுங்கிற குறள் கூட அது அப்படித்தானே சொல்றாரு. ஆமாமாமாமா. நீங்க வரவு குறைவா இருந்தாலும் செலவு அதிகம் வேண்டாங்க. அது வரவு குறைவா இருந்தாலும் பரவாயில்லப்பா. நீ செலவு அதிகம் பண்ணிறாதே அப்படிங்கிறாரு. ஆ ஆகாறு போகாரா அலை கிட்டத்தட்ட ஆகாறு அவருடைய அளவிட்டிதாயினும் கேடில்லை. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை. போகாறு அகலா கிடைக்கிறாரு. அட வரத்து ரூ. 100 இருக்குதப்பா. நீ 120 எதுக்கு செலவு பண்ற? அப்ப அது அது கிட்டத்தட்ட அந்த சிக்கன வாழ்க்கையில தானே சொல்றாரு. எல்லாமே சிக்கனம்னு தான் போறாரு அவரு. அதுதான் சிக்கனமே. சிறிதளவு கரெக்ட் தான். சிக்கனமே இப்ப நமக்கு ஒரு வேளை உணவே போதுன்னா, இங்க ம், எல்லா வீட்லயும் 7 வேளை உணவுல தின்னுட்டு இருக்காங்க. அப்புறம் இப்ப எல்லாருமே ஒட்டுமொத்தமா இன்னைக்கு அ எ இத்தன கோடி மக்களும் ஒருவேளை உணவுக்கு வந்தா எவ்வளவு பெரிய பொருளாதாரம் மிச்சம் நமக்கு. ஆ என்னைக்கு இந்த கேஸ கண்டுபிடிச்சு குடுத்தானோ, அதிலிருந்து ம், நெனச்சபடி பலகாரம் தான். காலையில 6 மணிக்கு அடுப்பு பத்த வச்சா, ராத்திரி 10 மணி ம். வரைக்கும் பலகாரம் திங்கவும், காப்பி குடிக்கவும், டீய குடிக்கவும், தோசைய திங்கவும் நெனச்சதெல்லாம் செஞ்சு செஞ்சு அதாவது நெனச்சது. அது ஆரோக்கியத்துக்கு சாப்பிடுறது இல்ல. என்ன நெனைக்கிறானோ அத செஞ்சு சாப்பிடுறது. பாருங்க. ஆமா, ஆமா, ஆமா. நேரங்காலம்லாம் கிடையாது. என்னது? கண்டிப்பாங்கய்யா. 12 மணிக்கு கூட கறி தின்னுகிட்டு இருக்காங்கய்யா சென்னையில எல்லாம் படிச்சவன். படிக்காதவன் பேசாம இருக்கான். படிச்சவன் தான் இந்த கூத்து பண்றான். அதுதான் சொல்றேன். அப்போ இந்த இந்த சொகுசு வாழ்க்கை வர 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 நெனச்சது அதுதான் இந்த நெனச்சதெல்லாம் நடக்க நெனைக்கிற மாரி, அந்த நெனச்சதெல்லாம் நெனைக்கிறத இந்த கூத்தாடி வாழ்க்கை. அத்தனைக்கும் ஆசைப்படுன்ட்டான்ல யோகியே. இப்ப அன்னைக்கு இருந்த யோகி எதுவும் வேண்டாங்க. இவன் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு தானே சொல்றேன். இந்த யோகி இவன் இந்த யோகி இங்க ஒரு கூக்கு முட்டாய் யோகி ஒண்ணு இருக்கிறான் பாரு, கோயம்புத்தூர் யோகி. ஆமா. அ, அவன் உட்கார்ந்துட்டு அவன் அ, கதை விட்டுட்டு இருக்கிறான். அந்த காட்டை ஒரு ஒரு 1000 ஏக்கரை ஆட்டை போட்டு வச்சிருக்கான். அவனுக்கு எவனும் போறது இல்ல. 1000 ஏக்கரை ஆட்டை போட்டு வச்சிருக்கு. அவனும் சாகத்தானே ம். போறாங்க. அவன் என்ன எத்தனை நாளைக்கு உயிரோட இருந்துற போறான்? 1 கோடி ஆண்டுட்டே நீயும் சாகத்தானே போற. அ? அதெல்லாம் செத்துருப்பான். அத்தனைக்கும் ஆசை. போன வருஷமும் செத்துருப்பான். மண்டையில ஏதோ கோளாறாயி அவன் ஓவரா ஏதோ பண்ணியிருக்கான். ஏன்னா உடம்பு நரம்பு கெட்டு போற அளவுக்கு இவன் பண்றான்னா, அப்ப எந்த அளவுக்கு பாய்ச்சன் உள்ள ஏறி இருக்கும் பாருங்க. ஆமா. மூளையிலோட நரம்பே கெட்டு போய் தலையில அறுவை சிகிச்சை பண்ணி தானே வந்திருக்கான். அப்படின்னா, நரம்பு கெட்டு போற அளவுக்கு உன்னுடைய உணவு ஒழுக்க இன்டேக் என்ன பண்ணியிருக்க நீ?
அப்ப நீயே மூளைகட்டு போறவன், நீயே மூளைகட்டு போற நீ எப்படி பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்தை பத்தி ஆரோக்கியம்னா என்னன்னே தெரியாது. எந்த சாமியாருக்கும் ஆரோக்கியத்தை பத்தி தெரியும்? 3 வேளை திங்கிறவனுக்கு ஆரோக்கியம் எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியாது. ரொம்ப கொடுமைங்க ஐயா. அதனாலதான் வள்ளுவர் வந்து "இறிவறிந்து உண்பான்னு" எழுதினாரு. இறிவறிந்து உண்டீன்னா இன்பம் நிக்கும். இல்லைன்னா யானை மாதிரி நின்னுட்டு இருந்தீங்கன்னா துன்பம் நிக்கும்னு எழுதிட்டாரு. கண்டிப்பா. என்ன அழகா எழுதியிருக்காரு. அப்பப்ப அத நினைச்சு பார்த்தேன். ரொம்ப இதா இருக்கு. சரி, இத பத்தி சரி. பேசுவோம். சரிங்களா ஐயா? நன்றி. நன்றிங்க. இரவு வணக்கம்.